ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 2 days vlog தான் பார்க்க போறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். இது வந்து என் ஹஸ்பண்டோட அத்தை வந்து காசிக்கு போயிருந்தாங்க. அவங்க வாங்கிட்டு வந்த அன்னபூர்ணி சிலை என்கிட்ட ஏற்கனவே சின்னதா ஒரு அன்னபூர்ணி இருக்கு. அவங்க இவ்வளோ நல்லா திருவாச்சி வச்சு நல்லா அழகா இருந்தது. முகம் நல்லா தெளிவும் அம்சமா வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. தட்டும் அதுவும் செட்டாக தண்ணி எல்லாமே கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்கிருந்து வர ஒரு பொருள் எவ்வளோ புனிதமானது, நமக்கு இந்த வர்றதே ஒரு பாக்கியம் தான். எனக்கு ரொம்ப ஹாப்பியா வாங்கி கழுவி எடுத்து வச்சுட்டேன். வெள்ளிக்கிழமை அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணிடலான்ட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அமாவாசைக்காக மறுநாள் வந்து மகாலய அமாவாசைக்கு விளக்கு தட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கடைக்கு ஜாமெல்லாம் எழுதி கொடுத்தேன். ஹஸ்பண்ட் வாங்கி வந்து கொடுத்துட்டாங்க. கடகடன் சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கோவிலுக்கு போயிட்டு அங்கதான் கொடுத்துட்டு வருவாங்க. அந்த தர்ப்பணம் வந்து ஐயர் ஜாமான் தேவையானது எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அரிசி, பச்சரிசி, வெல்லம், எள்ளு, தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பழம், பூவு, ஐயருக்கு தேவையான காய்கறிங்க, அகத்திக்கீரை எல்லாமே வச்சு கொடுத்து அனுப்பிச்சு அங்கே பூ கலசத்துல போடுறதுக்கு பூ எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிருவேன். செட்டா அங்கே எல்லாரையும் செட்டா உட்கார வச்சு அப்படியே ஒன்றா செய்வாங்க. செஞ்சுட்டு அந்த இதெல்லாம் குளத்துல விட்டுட்டு ஐயருக்கு காசு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஒரு தேங்காய் படிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வரதுங்காட்டி நாங்கள் வீட்டில் எல்லாமே பூஜைக்கு வந்து தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாம்பார் எல்லாம் வச்சுட்டு கடலப்பருப்பு வடை தான் போட்டேன் இன்னைக்கு. உளுத்தம் வடையே போட்டுருந்தேன் எல்லா விசேஷத்துக்கும். இப்போ சனிக்கிழமை தலைகைக்கு எல்லாத்துக்கும் ஞாயிறு சதுர்த்திக்கு எல்லாமே உளுத்தம் வடை தான். சரி, நீங்கள் கடலப்பருப்பு வடை போட்டுடலான்ட்டு கடலப்பருப்பு வடை போட்டு வடை, பாயசம், அப்பளம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு மீட்டிங்கும் போயிட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே கடகடன் நான் சமையலை முடிச்சுட்டு 12 மணிக்கெல்லாமே படையில போட்டாச்சு. எங்கள் மாமியார் வந்து சுமங்கலியாகவே இருந்துட்டதுனால அவங்களுக்கு வந்து சுமங்கலி செட்டு எல்லாமே வச்சு புடவை வச்சு படைக்கிறது வழக்கம் வருஷாந்திரம். அதுக்கு தான் நான் ஷார்ட்ஸில் கூட அந்த புடவை எடுத்துகிட்டு அந்த வீடியோ போட்டிருப்பேன். நேற்று எடுத்துகிட்டு வந்துட்டோம். போயிட்டு புடவெல்லாம் வச்சு சுமங்கலி செட்டு வச்சு எல்லாமே ரெடி பண்ணி படைச்சிட்டேன். இது எதுக்குன்னா பேக்கிங் பண்ணி எடுத்து வைக்கிறேன். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இங்கே அம்மா வீட்டில் இருக்காங்க பசங்க, தம்பி, தங்கச்சி பசங்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க காலையிலேருந்தே பெரியம்மா வாங்க, சீக்கிரமா படிச்சுட்டு வாங்க, வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சரி, கடகடன்னு அவங்களுக்கு எல்லாமே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வடை எல்லாமே. இங்கே வந்து பார்த்தா அவங்க வந்து கூட்டாஞ்சோறு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, கூட்டாஞ்சோறு இது வந்து பார்த்தோன்னே எனக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வந்துச்சு. இது எனக்கு கண்டிப்பா நான் கூட்டாஞ்சோறுன்றது யாரும் செய்யாம இருந்திருக்கவே மாட்டோம். நாங்க கண்டிப்பா கிராமத்துல இருந்தனால நாங்களாம் செஞ்சிருக்கிறோம். எல்லார் வீட்டுல இருந்தும் அரிசி பருப்பு எடுத்து வந்து போட்டு ஒன்னா காய்கறி எல்லாம் போட்டு சமைச்சிருக்கோம். தொண்டை கொஞ்சம் சரியில்லை, உடம்பு முடியல. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கோல்டா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு எடுத்து கொடுத்து பசங்க பானிபூரி போட்டிருக்காங்க. நான் பார்க்கல வந்து அப்புறம் அவங்களே ஆசைப்பட்டு பெரியம்மா எடுங்க எடுங்க எங்களை எடுத்து போடுங்கன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நல்லாவே செஞ்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்டா இருந்தது. எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று ஒன்று அந்த ரசத்தையே வந்து கொத்தமல்லி அரைச்சி ஊற்றி ரசத்துலேயே ஊற்றி கொடுத்தாங்க. வீட்டில் இருந்த இவங்களே ரெடி பண்ணதுனால சூப்பராக தான் இருந்தது. அந்த மசாலா மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டாங்க, உருளைக்கிழங்கு மசாலா மட்டும் போட்டு நாங்கள் சாப்பிட்டோம். நல்லாவே இருந்தது. எல்லாமே அடுப்புலேயே செஞ்சு கொளுத்தி ஒரே தீ. பக்கத்துல பாருங்க, அந்த நாய் வேற பார்த்துக்கிட்டு என்னடா பண்றீங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்குது. அம்மா வந்து நாங்கள் உட்காந்துட்டு இருந்தங்காட்டி கடகடன்னு போய் பாத்திரம்லாம் கழுவிட்டும் வந்துட்டாங்க. எங்களை எந்த வேலையும் விட மாட்டாங்க. இங்கே வந்துட்டு நாங்கள் உட்காந்துட்டு தான் இருப்போம். அவங்க எல்லாருக்குமே இது தெரியும். அம்மா வீட்டுக்கு வந்தா வேலை எதுவுமே நம்மளால நம்ம வீட்டில தான் நம்ம வந்து எல்லாருக்கும் செய்வோம். நமக்கு செய்ய ஆள் இருக்காது. இங்கே வந்தோன்னா அதனாலவே அம்மா மோஸ்ட்லி எங்களை வேலையே வாங்க மாட்டாங்க. அவங்களே செஞ்சுக்குவாங்க. நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறதுங்காட்டி போய்ட்டு அவங்களே கடகடன்னு பாத்திரம் கழுவிடுவாங்க. வேணுன்றத டீ போட்டு வந்து கொடுத்துருவாங்க. எங்களுக்கு வேலையே இருக்காது. நாங்கள் எதனா செய்கிறோன்னா கூட வேணாம், நீங்கள் அங்கே தான் செஞ்சுன்னு கிடக்குறீங்க, பசங்களுக்கு அதுவும் உட்காருங்கன்னுவாங்க. ஏதாவது வேணுமா சொல்லுங்க, எடுத்தாந்து தரேன், தின்றது வேணுமான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. வந்தேனாக்கா கொஞ்சம் நேரம் சும்மா இருந்தால் கூட விடவே மாட்டாங்க. ஏதாவது சாப்பிட வேணுமாம்மா, எடுத்துகிட்டு வரவான்னுவாங்க. பசங்க பாருங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்களுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இவங்க 4 பேரும் ஒன்றா சேர்ந்து இது மாதிரிலாம் செய்கிறது வந்து எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த குவார்டர்லி லீவ் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இவங்களுக்கு தான் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. பாப்பாவுக்கு டியூஷன் இருக்கிறதுனால நாங்கள் மட்டும் போயிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துன்னுக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.